வணக்கம். இன்னைக்கு நெத்திலி வறுவல் செய்கிறேன். அது எப்படின்னு பாருங்கள். என்னென்ன ஜாமான், இந்த 4 ஜாமானை வந்து நெத்திலி கொஞ்சம், வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம், பூண்டு 3 பல், ஒரு துண்டு இஞ்சி, இந்த இதெல்லாம் தோல் சீவிட்டு, அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா இடிக்கல்ல ஒன்றும் பாதியமாக, ரொம்ப ஒன்று பால் ஸ்மாராக இடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் நெத்திலியை தனியாக இதை அலசிட்டு நீங்கள் பொரிச்சிக்கணும். கச்சானையும் பொரிச்சிக்கணும். இது ரெண்டையும் பொரித்து வச்சுட்டு, அதுக்கு பிற்பாடு 3 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், உப்பு, புளி, மிளகாய், அரைச்ச மிளகாய், காஷ்மீர் சில்லி, கொஞ்சம் சீனி, இதுதான் இதுக்கு தேவையானது. இதை நான் இடிச்சிட்டு வரேன். இடிச்சிட்டு இது ரெண்டையும் பொரிச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். நெத்திலியை பொரிச்சிட்டேன், கச்சானையும் பொரித்து வச்சுட்டேன். இடிக்கிறதுக்கு சொன்னால அதெல்லாம் இந்த பாருங்கள், எல்லாம் இடித்து ஒன்றும் பாதியமாக தான் இடித்து வச்சுருக்கேன். எப்போ செய்யும் விதமாக பார்ப்போம். நெத்திலியை வந்து நீங்கள் பொரிக்கும் போது நல்லா சுத்தமாக அலசிட்டு தண்ணி இல்லாமல் பொரிங்க. கச்சானை வந்து கிச்சன் டவுல் ஒரு துணியை வச்சுருப்போம்ல, சுத்தமான துணி, அந்த துணியில் போட்டு நல்லா தொடச்சிட்டு, அலச முடியாது, தொடச்சிட்டு நீங்கள் அப்புறம் பொரிங்க. அப்போ தான் அந்த தூசிங்க இருக்காது. ஆனால் நெத்திலியை நீங்கள் அலசி ஆகணும். அலசிட்டு இப்போ தண்ணியை வடியை கட்டிட்டு அப்புறம் பொரிங்க. அப்போ தான் சுத்தமாக இருக்கும். இப்போ நெத்திலி பொரித்த எண்ணெயிலே நம்ம இப்போ வறுவல் செய்ய போகிறோம். அந்த எண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எண்ணெய் அப்புறம் ரொம்ப கொஞ்சம் இருந்துச்சு, நான் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கணக்காக வச்சுருக்கேன். வச்சு இப்போ நான் வறுவல் பண்ணுறேன். பாருங்கள் எப்படின்னு. இப்போ வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போடுறேன். அடுத்தது வந்து நான் இடித்து வச்சுருக்கலாம், அதை போடுறேன். அதோட வதக்கிறேன். கொஞ்சம் வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோ, கொஞ்சம் போட்டுக்கோ, ரொம்ப போடுங்க. அரைச்ச காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, அது கொஞ்சம் போடுவோம். உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணுமா நீங்கள் தேவையானதை நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு கூட வேணுமா நீங்கள் போட்டுக்கலாம். நான் காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் போடுறேன். அதனால் நீங்கள் எவ்வளோ தேவை. காஷ்மீர் வந்து கலர் கொடுக்கும், ஆனால் உரப்பு காரம் இருக்காது. கொஞ்சம் சீனி போடுறேன். கொஞ்சம் சீனி போட்டால் அந்த உப்பு புளிப்பு இதுக்கெலாம் புளி ஊற்றுவேன். அதனால் அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளி தண்ணி, கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றுறேன். உப்பு சரியாக இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குவோம். பார்த்துட்டு பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். சரியாக இருக்கு, நான் கொஞ்சம் போட்டுக்கலாம் வேணும். போதும். இப்போ நெத்திலியும் கச்சானா போட்டுடுறேன். நெத்திலி போடுறேன். போட்டு கச்சானையும் போட்டுருவேன்.
போதும், அடுப்பு அடைச்சிட்றேன். பாருங்கள், அதை பரிமாறுறேன், அப்புறம் பாருங்கள். செய்தாச்சு. இதை இப்போ மங்களம் பரிமாறியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நான் அடுத்த சமையலோடு உங்களை திருப்பி பார்க்குறேன். பாய்.